சும்மா சும்மா பைரவான்ட்டு பொழுதனைக்கு பைரவா பற்றியே பேசிகிட்டு இருக்கிற ஏதாவது மண்டையில் அருவுன்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. பீட்டா வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு ஜல்லிக்கட்டு நடத்த விடாமல் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்துட்டு கொஞ்சம் கூட நாட்டில் மழையும் கிடையாது. ஒரு மரமும் நல்ல ஒரு மயிரும் நல்ல. விஜய் ரசிகன்னு சொல்கிறாங்க. இவனுக்கெல்லாம் ஏதாவது இது இருக்கா? விஜய் ரசிகம் பொழுதனைக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் பூரா பணம் போடுறதுல எல்லாமே கள்ள பணத்தில் எல்லாம் மயிரில் தான் எல்லாம் போடுறீங்க. எதனாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்களா? அது இல்லாமல் இங்கே பயிரில் எவ்வளோ கறி கிடக்கு. இதுக்காக வந்துட்டு எதுக்காக ஒரு மரம் நட்டங்க மயிரை பிடுங்கினீங்க ஏதாவது சொல்கிறக்கு ஒரு வக்கு இருக்கா? எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு பைரவா வரலாமா எங்கடா வரலாம்? எங்கேயா ஒரு இடத்துல வரலாமா? ஒரு இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த படத்தில் என்னதான் கான்செப்ட் சொல்கிறேன், சாமுராய் படத்தில் சொல்கிற கான்செப்டை அப்படியே சொல்கிறேன். சும்மா வந்துட்டு மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ பிரச்சனை ஆகிருக்கு. உடனே வந்துட்டு இவர் வந்துட்டு கலெக்ஷன் இருக்கிறவர் உடனே கீர்த்தி சுரேஷ் பார்த்த உடனே லவ் வந்து மயிரை பிடிக்கிட்டு உடனடியாக அவங்க போயிடுவார். என்னடா கான்செப்ட்? ஒரு படமா இது? கதையா இது? இதெல்லாம் ஒரு கதைன்னு இதில் நடிச்சுட்டு இதில் வேறு நடிக்க வச்சு எங்கள் படம் பார்க்கணும். தளபதி அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு. தளபதிக்கிற பேரை அசிங்கப்படுத்துகிற ஒரு அவமானப்படுத்துகிற. நாட்டில் ஜல்லிக்கட்டே நடக்கலை. ஜல்லிக்கட்டுக்காக எவனாவது விஜய் ரசிகன் எவனா குரல் கொடுத்தீங்களா? அது எதுவுமே கிடையாது. எங்களுக்கு பைரவா வந்தால் போதும். உங்கள் படமே வெளியே வர்றதே பெருசுடா. அதில் வேறு வந்துட்டு பைரவா வந்தால் தான் போதும், இல்லைன்னு ஒட்டாது. நாட்டில் ஜல்லிக்கட்டில் இல்லைன்னா தமிழ்னா இதில் வேறு வந்துட்டு அஜித் தெலுங்க மயிரை பிடிங்கனான்லாம் சொன்னேன். நீ தமிழ் தானே? தமிழ் ஏதாவது ஜல்லிக்கட்டுக்காக எதுனாவது நடவடிக்கை எடுத்தீங்களான்னு ஒரு மயிரும் இல்லை. நீங்கள்லாம் பேசவே தகுதி இல்லை. ஒரு தடவை விஜய் ரசிகா தான் பேசுறீங்கன்னா செருப்பு வெளுத்து போடுவேன் தாயாளி.